கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே காலம் காலமாக பயன்படுத்தி வந்த பொது பாதையை தனிநபர் ஒருவர் இரவோடு இரவாக கேட் போட்டு அடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. களியக்காவிளை அருகே உள்ள குன்னுவிலை பகுதியைச் சேர்ந்தவர் 65 வயது மூதாட்டி சந்திரிகா தேவி. கணவனை இழந்த இவர் மகன், மருமகள், பேத்தி ஆகியோருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவர்கள் வீட்டிற்கு செல்ல ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி வந்த பொது பாதையை அதே பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் இரவோடு இரவாக கேட் போட்டு அடைத்ததாக தெரிகிறது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த சந்திரிகா தேவியின் குடும்பத்தினர் குறித்து களியக்காவிளை காவல் நிலையத்தில் தகவல் அளித்தனர். பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் உதயகுமார் கேட்டை திறக்காததால் மூதாட்டி குடும்பத்தினர் அவதியடைந்து வருகின்றனர். என்னோட சின்ன அறிவில் இருந்தே நான் இந்த பாதை வழியாக தான் நடந்துட்டு இருக்கோம். என்னோட அம்மா நான் இந்த இடத்துல தான் பிறந்திருக்கோம். என்னோட அப்பாவோட சொத்து அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. அந்த இடத்துலேருந்தே இந்த வரைக்கும் இந்த வழியாக தான் போயிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால், அவன் வழியை தரமாட்டான். புறம்போக்கு நிலத்தை எடுத்து வச்சு வழி போட்டதையும் கேட்டு சுத்தமாக அடைச்சி வச்சுட்டு வழி தரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். என் சின்ன வயசுலேருந்தே இந்த வழியை தான் போயிட்டு இருக்கோம். என் பொண்டாட்டி அம்மா எல்லாருக்குமே வெளியே இறங்காமல் பண்ணி விட்டுட்டான். நைட்டு ஆளை கொண்டு வச்சு தென்னை மரத்தை நட்டு வச்சு வாழையை நட்டு கேட்டை போட்டு வச்சுருக்கேன். அதனால் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்வோம்.